கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொறியியல் கலந்தாய்வு தொடங்கி இருக்கும் நிலையில் எந்த பிரிவை தேர்வு செய்யலாம் என்ற குழப்பம் பெரும்பாலான மாணவர்களுக்கு இருக்கிறது. எந்த பிரிவை தேர்வு செய்தால் வேலை வாய்ப்புகள் அதிகம், எதிர்காலத்திற்கு உகந்த படிப்புகள் எவை போன்ற தகவல்களை அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்கள். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாக கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம். பொதுவாக இந்த படிப்புகளை தேர்வு, அதாவது பொறியியல் படிப்புகளில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளில் எது அப்படின்னு தெளிவுபடுத்திக்க வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமானது? நிச்சயமாக அவங்க தெளிவுபடுத்திட்டு தான் அவங்க செலெக்ஷனுக்கு வரணும், கவுன்சிலிங் வரணும். இந்த சமயத்தில் பெற்றோர்களுக்கு இருக்கிற ஆர்வம் என்னென்னா, எந்த பிரான்ச் படித்தா வேலை வாய்ப்பு நல்லா இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. ஆனால் மாணவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு முதல்ல பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடி கோர்சஸில் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸில் ரொம்ப ஆர்வத்தை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாணவர்களுக்கு அந்த பிரான்ச் எடுத்து கொடுக்கலாம். அதனால் அவங்க நல்ல வேலை வாய்ப்பும் பெறுவார்கள். அது இல்லாத சமயத்தில் இப்போ கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸில் என்ன பிரான்ச் படித்தா வேலை கிடைக்கும்னு அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் விருப்பம் இருந்தால் மெக்கானிக்கல் எடுக்கலாம். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி அதை எடுக்க வைக்கக்கூடாது. இப்போ கோர் இன்ஜினியரிங்க்கு எப்பவுமே வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால் அவங்க பெற்றோர்கள், மாணவர்கள் தெளிவாக அதனுடைய பிரான்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன காலேஜ் சூஸ் பண்ணலான்னு அவங்க ட்ரை பண்ணணும். இப்போது எல்லாருமே இசி படிப்பு இல்லை மெக்கானிக்கல் படிப்பு இதை தான் மாறி மாறி நிறைய பேர் தேர்வு செய்கிறாங்க. அதாவது கலந்தாய்வுக்கு வர்றவங்கள பாதி பேர் இந்த ரெண்டு படிப்புகளை தான் தேர்வு செய்கிறாங்க. இது எல்லாரும் போகிறாங்களே அப்படின்றதுனால போகிற ஒரு ஆர்வமா அல்லது அவங்களோட ஆர்வமாகவும் இருக்கா? வேலை வாய்ப்பும் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஓரளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி தான் வந்திருப்பாங்க. பல இடங்களில் கண்டுபிடிச்சி அதனுடைய விசாரித்து வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் மட்டும் வேலை வாய்ப்புகள் இல்லை. நம்ம நாட்டில் எல்லா பிரான்ச்சுக்குமே வேலை வாய்ப்பு இப்போ இன்னும் நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸுக்கு நல்லா இருக்குது. உதாரணமாக சிவில் இன்ஜினியரிங் எடுத்துட்டிங்கன்னா 2 நாளைக்கு முன்னால் பாரத பிரதமர் அவர்கள் ஸ்மார்ட் சிட்டியை இனாகரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஒரு 100 சிட்டிக்கான நம்ம ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸு டெவலப் ஆகிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய பொறியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸுக்கு சிவில் இன்ஜினியரிங் வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கும். ஆயிரக்கணக்கான சிவில் இன்ஜினியர்கள் தேவைப்படுறாங்க. பல மாநிலங்களில் வந்து நதிகள் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. சிவில் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. இப்போ இந்த சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வந்துட்டு இருக்குது. அதனால் சிவில் இன்ஜினியரிங் நெவர் எண்டிங் டிமாண்டுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது போன்ற பிரான்ச்சஸுக்கு எப்போவுமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. மின்னஞ்சல் மூலமாகவும் மாணவர்கள் நிறைய பேர் சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. இந்த வகையில் ஜவஹர் என்ற மாணவருடைய கேள்வி, எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்க்கு பிறகு என்ன படிக்கலாம் பிஹெச்டி தவிர அப்படின்னு கேட்டிருக்காரு. பிஹெச்டி தவிரனா வேறு பிரான்ச் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ கோர்ஸ் போகலாம். அவர் அது தவிர வேறு ஸ்பெஷலைசேஷனுங்கிறது சிவில் இன்ஜினியரிங்கில் வேறு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பதிலாக சாயில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸஸும் அவர் எடுத்து படிக்கலாம். அப்படி பிஹெச்டி இல்லாமல் இது மட்டும் படிக்கணும்னு சொன்னால் ஃபார் ஹிம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கலாம். எம்பிஏ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ தட் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அடுத்து முகநூல் வாயிலாக அப்துல் காதர் என்ற மாணவருடைய கேள்வி, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பிற்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நல்ல மார்க் எடுத்தாருன்னா அவருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ டிமாண்ட் ரொம்ப குறைச்சலாக இருக்குது கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியர்ஸுக்கு. ஆனால் வி ஹாவ் லிமிட்டெட் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்லி. தமிழ்நாடு எடுத்துகிட்டா ஸ்மால் லிமிட்டட் தான் இருக்குது. ஆல் இண்டியா லெவல்லையும் லிமிட்டெட் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குது. அதனால் இவங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும். ஆனால் அதிக மதிப்பெண்கள் பெற்று அதில் திறமையாக செயல்பட்டால் மட்டுமே வேலை கிடைக்கும். அடுத்து கும்பகோணத்திலிருந்து ராம்பிரியா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க ராம்பிரியா. நான் வந்து பிஆர் சேரலான் இருக்கேன். சரி, 1048 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். இது 175 கட் ஆஃப் மார்க்ஸ் வந்தது. நாட்டோ மார்க்கோட இது 259 வருது. சொல்லுங்க. செஸ்ல வந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அது வந்து கவுன்சிலிங்க்கு வந்து பிஆர்க்கு வந்து நான் டைரக்டா அண்ணா யூனிவர்சிட்டியில கொடுக்கணுமாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பலாமாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து இதுல வந்து டாப் 10 காலேஜஸ்ல கிடைக்குமாங்கிறது செகண்ட் கொஸ்டின். நான் பிசி கேட்டகரியில வரேன். டாப் 10ல வர முடியுமா நாம இப்போ சொல்ல முடியாது. ரேங்க் எத்தனை பேர் ஆப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும், அதில் ரேங்க் பார்க்கலாம். ஆனால் இவங்களுக்கு இப்போ ஒரு தமிழ்நாட்டில் 45 ஆர்கிடெக்சர் காலேஜஸ் இருக்குது. டெஃபினட்டாக இவங்களுக்கு சீட் கிடைக்கும். இவங்களுக்கு என்ன பிரான்ச் எந்த காலேஜில் நியர்பை காலேஜஸ்லையும் கிடைக்கும். ஆனால் அப்ளிகேஷன்ஸு இவங்க ஸ்பீட் போஸ்ட்லேயே அனுப்பலாம்.
மின்னஞ்சல் மூலமாக நவீனா என்ற மாணவியோட கேள்வி, மருத்துவம் சிறந்ததா பொறியியல் சிறந்ததா, பொறியியலில் எந்த பிரிவு சிறந்தது அப்படின்னு ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டிருக்காங்க. சிக்கலே இல்லை, மருத்துவம் விரும்புபவர்கள் மருத்துவத்துக்கு செல்லலாம். ஆனால் இவங்களுடைய மார்க் மருத்துவம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். 197 மேலே மருத்துவம் தான் முடிஞ்சிடுச்சு கவுன்சிலிங்கில். அதனால் அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இன்ஜினியரிங் ஆர் மெடிக்கல் முதல்ல டிசைட் பண்ணிட்டோம். அப்படி இன்ஜினியரிங் டிசைட் பண்ணதுன்னா கேர்ள்ஸுங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸு, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஈவன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் கூட கேர்ள்ஸ் எடுக்கலாம். இப்போ அடுத்த தொலைபேசி இணைப்பில் சுஷ்மிதா, உங்க கேள்வி என்ன? குட் ஈவினிங் மேடம், நான் சுஷ்மிதா கரூர்ல இருந்து பேசுறேன். நான் வந்து இசிஐ படிக்கலான்னு இருக்கேன், அதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் காலேஜஸ் எனக்கு அந்த சீட் கிடைக்கணுமான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன மார்க்? கட் ஆஃப் மார்க் 193. கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும் உங்களுக்கு 193. எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி இந்த பர்சன்டேஜ் அவங்க எலக்ட்ரானிக்ஸ் படிப்புலையும் வாங்கணும். அவங்க பிஇ எலக்ட்ரானிக்ஸ்லேயும் அபோவ் 90% மார்க் வாங்கினாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, வேலையும் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து முகநூல் வாயிலாக சந்துரு என்பவருடைய கேள்வி, மெக்கானிக் இன்ஜினியரிங் படிப்புக்கு எதிர்கால வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? எப்போவுமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிறப்பாக இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நெவர் எண்டிங் டிமாண்ட். இந்தியாவில் இப்போ மேக் இன் இந்தியாங்கிற ஸ்கீம் இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. பல லட்சக்கணக்கான ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. சீனாவிலேருந்து இறக்குமதிகளை குறைச்சி இந்தியாவிலேயே எல்லா பொருளையும் தயாரிக்கணுங்கிற ஒரு திட்டத்தில் செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாணவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தால் நல்ல வேலையும் கிடைக்கும், அதே சமயத்தில் சொந்தமாகவும் தொழில் ஆரம்பிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க நிறைய பேர் சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எய்மையும் மனசில் வச்சுக்கலாம். அடுத்து முகநூல் வாயிலாக தர்ஷன் என்பவருடைய கேள்வி, பிஇ மெக்கட்ரானிக்ஸ் படிப்பிற்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஃபியூச்சர் வந்து நிறைய ஆட்டோமேஷன்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரோபோட்டிக்ஸ் மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஈவன் கூகுள் போன்ற கம்பெனிங்கெலாம் கூட ரோபோட்டிக்ஸில் நிறைய இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமேஷன் அதிகமாக டெவலப் ஆகிட்டு வர்றதுனால மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். அடுத்து மின்னஞ்சல் மூலமாக சுகந்தி என்பவருடைய கேள்வி, பிஇ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் படிக்கலாமா? வெரி குட் கோர்ஸ். இன்றைக்கி டிமாண்ட் உள்ள கோர்ஸ் அது. ஏன்னா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எல்லாம் இணைந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நிறைய இன்ஜினியர்ஸ் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட நான் துணைவேந்தராக இருந்தபோது தான் பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சிருக்கிறோம் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே. ஸோ அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ அக்ரிகல்ச்சர் சேர்ந்தால் கூட அந்த டெக்னாலஜியெல்லாம் பிஇ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் கூட சேர்ந்து செயல்படலாம். அதனால் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அது பெண்களுக்கு உகந்த படிப்புகள், மாணவர்களுக்கு உகந்த படிப்புகள் அப்படின்னு தனித்தனியாக பொறியியலில் இன்னமும் இருக்கா? ஒரு சில இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதிக பெண்கள் ஜாயின் பண்ணுறது இல்லை. ஈவன் தோ அவங்களும் மெக்கானிக்கலில் ஜாயின் பண்ணலாம். மெக்கானிக்கலில் ஜாயின் பண்ணும்பொழுது அவங்களுக்கு பாய்லர், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான ஒரு டிவிஷன் போகாமல் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்டு மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்னு இருக்குது, கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு சிஸ்டம்ஸ். அது போன்ற இடங்களில் டிசைன் செக்ஷன்ஸ்லாம் கேர்ள்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கலாம். அது தவிர மற்ற எல்லா பிரான்ச்லையும் இப்போ மைனிங்கில் கூட கேர்ள்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஒரு கன்சர்வேட்டிவ் இருக்குது. பெண்களுக்கு இந்த கோர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஓரளவுக்கு அவங்களும் தே ஆர் கமிங் ஃபார்வர்ட் டு டேக் பிரான்ச்சஸ் லைக் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல், லெதர், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அப்போ எந்த பிரான்ச்சுமே அவங்களுக்கு வந்து சூட்டபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த கோர்சஸை அவங்க எடுத்துக்கலாம். அடுத்து மின்னஞ்சல் மூலமாக ஹர்ஷு கிருஷ்ணன் என்ற மாணவருடைய கேள்வி, ஐஐடியில் இளநிலையிலேயே சேர வேண்டும் என நினைக்கிறேன், ஓராண்டு காத்திருந்து ஜேஇ மெயின் தேர்வு மூலம் சேருவது சிறந்ததா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஏற்கனவே அவர் தேர்வு எழுதி குறைந்த மதிப்பெண் வாங்கி இருக்கிறதுனால மீண்டும் ஒரு ஆண்டு செய்யலாம். ஒரு வருஷத்துக்கு ஜேஇக்காக ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நிச்சயமாக அவங்களால ஜேஇ ஓரளவுக்கு வெற்றி அடைய முடியும். ஆந்திராவில் இன்றைக்கி அதிகபட்சமான மாணவர்கள் ஐஐடியில் சேர்றாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணமே +2 முடித்த பின்னால் ஒரு வருஷம் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, பயிற்சி எடுத்துக்கிறாங்க, ஐஐடிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஏற்கனவே 4000 ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஐஐடியில் ஆந்திராவிலேருந்து சேர்ந்துருக்காங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 400 ஸ்டூடெண்ட் கூட இல்லை. ஸோ இதுதான் வித்தியாசம். தமிழ்நாட்டில் +2 முடித்த உடனே ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஆந்திராவில் +2 முடிச்சுட்டு ஒரு வருஷம் ஜேஇக்காக ப்ரிப்பேர் பண்ணுற காரணத்தினால அவங்களால சக்சீட் ஆக முடியுது. இப்படி ஓராண்டு பிரேக் விடுறது வந்து ஒரு சிறந்ததா உகந்ததா? அவங்க if they don't get succeeded in IIT, they are joining in engineering colleges. They don't mind that 1 year lost. But அந்த 1 year அவங்க ஐடியலாக இல்லை, they acquire lot of knowledge, so they are benefited.
அடுத்த தொலைபேசி இணைப்பில் மதுரையிலிருந்து ராகவன், உங்க கேள்வி என்ன? சார், பிரிண்டிங் டெக்னாலஜி பத்தி ஏதாவது எடுக்கலாமா சார்? பிரிண்டிங் டெக்னாலஜியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் இப்போ மேஜராக இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. அதில் அட்மிஷன் கிடச்சிதுன்னா உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்தால் சேருங்க. வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. இன்றைக்கி பிரிண்டிங்கில் நிறைய டெக்னாலஜி பேஸ்டு பிரிண்டிங்லாம் வந்தாச்சு, 3D பிரிண்டிங் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ வேலை வாய்ப்பு சுமார் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதில் விருப்பம் இருந்து அந்த மாதிரி தொழில் ஆர்வம் இருந்தால் மட்டும் அதில் சேரணும். இப்போ பிஇ பிடெக் இந்த 2 படிப்புகளுக்குமான வித்தியாசம் என்ன? ஆக்சுவலாக இது நேம் தான் டிஃப்ரென்ஸை தவிர சிலபஸில் அது வித்தியாசம் கிடையாது. ஐஐடியில் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க, நம்ம பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்குறோம். ஸோ எந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் இதுக்கான ஸ்பெசிஃபிக் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஸ்டார்டிங் சமயத்தில் அவங்க டெக்னாலஜி பேஸ்டு கோர்சஸ் தான் ஆரம்பித்தாங்க. இப்போ பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் நிறைய டெக்னாலஜிஸ் இன்வால்வ்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ்னு சொல்கிறோம், அதனால் டெக்னாலஜி இன்வால்வ்டு. பட் அதையே நம்ம கோர்ஸ் நேமாக வச்சுக்கிட்டாங்களே தவிர பிஇ பிடெக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி ஒரு பிரிவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிவிலேயே சாதாரணமாக இப்போது ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னா ஒரு படிப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபுட் டெக்னாலஜி எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான கட்டணமும் சாதாரண இது பிரிவை விட 5000 ரூபாய் அதிகமாக இருக்குது. இந்த 2த்துக்குமான வித்தியாசம் என்ன? சாண்ட்விச் ப்ரோக்ராம் உண்மையிலே ஒரு நல்ல கோர்ஸ். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 months தியரட்டிக்கல் ஒரு செமஸ்டர் காலேஜில் படிப்பாங்க, அடுத்த செமஸ்டர் இண்டஸ்ட்ரியில் போய் ட்ரைனிங் எடுத்துப்பாங்க, நெக்ஸ்ட் செமஸ்டர் தியரட்டிக்கல் காலேஜுக்கு வந்துடுவாங்க, அதுக்கு அடுத்த செமஸ்டர் இண்டஸ்ட்ரிக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒரு 1 year எக்ஸ்ட்ரா அவங்க படிக்கிறாங்க. 4 year கோர்ஸுக்கு பதிலாக 5 year கோர்ஸாக படிப்பாங்க. அந்த 5 yearல 1 year ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்துடுது. கண்டினியூஸாக இல்லாமல் 6 மாதத்துக்கு ஒரு முறை ட்ரைனிங் அனுப்புகிறாங்க. இது இண்டஸ்ட்ரீஸ் கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டுமே இந்த சாண்ட்விச் கோர்ஸை நடத்த முடியும். எனக்கு தெரிஞ்சு பிஹெச்டியில் அந்த கோர்ஸ் இருக்குது. பிஹெச்டி ஓன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால அவங்க அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய கோர்சஸ் வந்தால் ரொம்ப நல்லது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் சிவகாசியிலிருந்து சக்தி, உங்க கேள்வி என்ன? சக்தி, உங்க கேள்வி கேட்கலாம். டிப்ளமா அக்ரி படிச்ச வேலையும் அக்ரிகல்ச்சர்ல டிப்ளமா கோர்ஸ் டிப்ளமா கோர்சஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும், படிக்கலாம். இந்த டிப்ளமா கோர்சஸும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது பொறியியல் படிப்புகளில் டிப்ளமா முடித்த பிறகு இங்கே லேட்டரல் என்ட்ரி மூலமாக வர்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குமா? கண்டிப்பாக. டிப்ளமோ 3 years 10th முடிச்சோடனே 3 years படிக்கிறாங்க. அதுக்கு பிறகு செகண்ட் இயர் பிஇயில் டைரெக்டாக ஜாயின் பண்ணலாம். அது மாதிரி ஏற்கனவே அவங்களுக்கு இன்ஜினியரிங் எக்ஸ்போஷர் 3 years இருக்கிறதுனால அவங்க பிஇ ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. அடுத்த தொலைபேசி இணைப்பில் விழுப்புரத்திலிருந்து கீர்த்தனா, உங்க கேள்வி என்ன? சரி, சொல்லுங்க கீர்த்தனா. மேடம், ட்ரிபிள் இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன படிச்சா என்ன வேல்யூ? ட்ரிபிள் இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ கேர்ள்ஸுக்கும் அது படித்தா நல்ல வேலை இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க, நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லூரியில் போய் தன்னுடைய திறமையை செயல்படுத்த கண்டினியூ பண்ணுறதில்ல. இதே பிஇ படிக்கும்போது 90% மார்க் வாங்குறவங்க, +2ல் 90% மார்க் வாங்குறவங்க பிஇயில் அந்த மாதிரி மதிப்பெண்கள் வாங்குறதில்ல. அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால 65% 70% வாங்குறாங்க. அதனால் வேலை கிடைக்காம போயிடுது. அவங்க இதே மாதிரி நல்ல பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை நல்லாவே இருக்குது. அதே சமயத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு கேர்ள்ஸுங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் புதுக்கோட்டையிலிருந்து சேஷு, உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம். நான் எங்க பொண்ணு வந்து +2 முடிச்சுட்டு இப்போ இன்ஜினியரிங் இதை போட்டுருக்கேன். ஓகே. ஆமாங்க சார், 1116 மார்க் எடுத்திருக்காங்க. அதுதான் இப்போ இன்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ் எடுத்தா சீக்கிரம் இது பண்ணலாம் அப்படிங்கிறது. உங்களுக்கு என்ன விருப்பம்னு முதல்ல பாருங்க, குழந்தைக்கு என்ன விருப்பம் இருக்குன்னு கண்டுபிடிங்க, அந்த விருப்பத்துப்படி முதல் சாய்ஸ் கொடுங்க. அப்படி நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கேர்ள்ஸுங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. இல்லை அது இல்லை மெக்கானிக்கல் சைடு நீங்கள் எடுக்கலாம்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் கூட எடுக்கலாம். அடுத்து மின்னஞ்சல் மூலமாக தினேஷ்குமார் என்ற மாணவருடைய கேள்வி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிப்பிற்கான எதிர்கால வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? மிக சிறப்பாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஏற்கனவே ஒரு 25 ஃபாரின் கம்பெனிங்க இந்தியாவில் வந்து தங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மெட்ராஸ் சென்னை வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஹப்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆட்டோமொபைல் விருப்பப்பட்டு படித்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்புக்கு அவங்க போகலாம்.
ஒரு காலத்துல அதிகமான ஆர்வம் இருந்த காரணத்தினால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு தனி பிரிவே உருவானது. ஆனா இப்போ அந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஐடி கம்பெனிங்க தான் காரணம். கம்ப்யூட்டர் சோகால் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, சிடிஎஸ் போன்ற கம்பெனிகள்லாம் ஐடிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு, ஐடி கோர்ஸ் படித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் போத் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இருக்கிறதுனால அவங்க சிஎஸ்சிக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஐடிக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போயிடுச்சு. இந்த ஆண்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிப்பிற்கான அதை தேர்ந்தெடுக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இட்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான், ஒவ்வொரு ஆண்டுக்கும் அது மாறிட்டு வருது. ஆனால் இந்த வருஷம் இருக்கிற அந்த டிமாண்டு இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு 2020 வெளிவரியில் வரும்பொழுது ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இதே ஸ்கோப் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி யூரோப்பியன் யூனியன்லேருந்து இங்கிலாந்து வெளியில் வந்தாச்சு. இதனால் பவுண்ட்ஸ் விலையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. வேர்ல்டு லெவலில் எக்கனாமி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அடிபடும். டிசிஎஸோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் அங்கே லண்டனில் நிறைய இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் எண்ணிக்கை குறைக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் விருப்பம் இருக்கிறவங்க நல்லா படித்தாங்கன்னா வேலை வாய்ப்பு டெஃபரெண்ட்டாக இருக்குது. இப்போது ஒரு மாணவர் வந்து எனக்கு ஈஸி தான் வேணும் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்திருக்காரு. ஆனால் அவர் விரும்புகிற கல்லூரியில் அந்த பிரிவு இல்லை, வேறு பிரிவு இருக்குது, அது நல்ல கல்லூரி அப்படின்ற பட்சத்தில் அவங்க கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அல்லது பிரிவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இவருடைய விருப்பம் தான் முக்கியம். என்ன கோர்ஸ் படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாரோ அதுதான் முக்கியம். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வந்தேன், ஆனால் அந்த மெக்கானிக்கல் கிடைக்கல, எலக்ட்ரானிக்ஸ் தான் கிடைச்சதுன்னு சொல்லி இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. அவர் அந்த கல்லூரிக்காக நம்ம வந்து பிரான்ச்சை மாற்றிக்க கூடாது. அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கல்லூரியே பக்கத்தில் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 550 காலேஜஸ் இருக்குது. ஒரு கல்லூரி தான் பெஸ்ட் காலேஜ் நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது. ஏறக்குறைய 100 காலேஜுக்கு மேலே நல்ல காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியில் அவருக்கு வேணுங்கிற பிரான்ச் கிடைக்கலன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான காலேஜஸில் அந்த பிரான்ச் எடுக்கலாம். ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பிரிவுகள்னா எதெல்லாம்? அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இது போன்ற பிரான்ச்சஸ், சிவில் இன்ஜினியரிங், இவங்கெல்லாம் என்டர்பிரினர்ஷிப் கோர்ஸுக்கு டெஃபரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி மத்திய அரசாங்கம் எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்தில் 2 வருஷமாக தொழில் ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால் மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பு தேடி போகிறதுக்கு பதிலாக சொந்தமாக ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோடு அவங்க படிக்கலாம். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 1 கோடி ரூபாய் வரைக்கும் நியூ என்டர்பிரினர்ஸுங்களுக்கு மத்திய அரசாங்கம் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய நோக்கமே வந்து மேக் இன் இந்தியா ஸ்கீம் சக்ஸஸ் ஆகணும். அப்போ லட்சக்கணக்கான ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகணும். எனவே என்டர்பிரினர்ஷிப் நோக்கி அவங்க பயணிக்கிறது நல்லது. நிச்சயமா மாணவர்களுக்கு இந்த பொறியியல் பிரிவுகள் பற்றிய குழப்பம் தெளிவடைந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி. வணக்கம். கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9003074000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.